ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒருத்தரோட கேரக்டர், அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் அவங்களோட ஃப்யூச்சர், இதை பற்றி ஒரு பர்சன் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுங்க. பட் ஒருத்தரோட சிட்டிங் பொசிஷனை வச்சு நம்ம என்னைக்காச்சும் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணியிருப்போமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எந்த விஷயத்தை வச்சு அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், மெயினாக நம்ம எந்த வேர்ட்ஸை அதிகமாக ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த வேர்ட்ஸை 7% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு 38%ல் நம்மளோட டோனை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களாம். அண்ட் லாஸ்ட் 55% நம்மளோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதையே புரிஞ்சுப்பாங்களாம். அதாவது அந்த பாடி லாங்குவேஜ் தான் உங்களோட ரியல் ஃபேஸை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் மற்றவங்க உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் மேனோட சிட்டிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு புவர் பீப்புளோட சிட்டிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட சிட்டிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், ஒரு குழந்தையோட சிட்டிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிட்டிங் ஸ்டைல் அப்படின்றது ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தரோட சிட்டிங் ஸ்டைலை வச்சு அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரை வச்சு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்ட மக்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்துருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எல்லா மக்களுமே 5 பொசிஷனில் தான் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட சிட்டிங் ஸ்டைலில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சில மந்த்ஸ் கேப்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸையுமே நோட்டீஸ் பண்ணும்போது பொசிஷன் நம்பர் 1 மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருடைய பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர்லாம் சேமாக இருந்துச்சுங்களாம். அண்ட் யாரெல்லாம் பொசிஷன் நம்பர் 2 மாதிரி உட்கார்ந்தவங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டருமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சான். அண்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா பொசிஷன்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்ச 5 சிட்டிங் பொசிஷன் அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் ஒரு பர்சனோட பிஹேவியரை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அவங்களோட சிட்டிங் பொசிஷனை வச்சு அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணவும் முடியுங்க. இந்த 5 சிட்டிங் பொசிஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.